அப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே விதூய க்லேசல்மே குரு சரணயுக்மோ திருதரசமோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி ச தே பூஜனவிதோ பவன் முஹூர்த்யாலோகே நயனமததே பாத துளசீஹி பரிக்ராணே கிராணமோ ஸ்ரவணமபி தே சாஹாருச்சரிதே. நாராயணியத்தினுடைய உத்தமமான இந்த ஒரு தசகத்தினுடைய ஸ்லோகத்தில் பட்டத்திரியனுடைய பலவிதமான பரிணாமங்களை கேட்டுட்டு வந்த நம்ம அவருக்கு நடக்கக்கூடிய பூஜையினுடைய விவரங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம கேட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் காலையிலிருந்து ஆரம்பித்து இரவு வரை குருவாயூரப்பனுக்கு எத்தனை விதமான ஒரு பூஜைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு வைபவங்களை நாம் எந்த ஆலயத்தினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடைஞ்சிருக்கோன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். வடசென்னையினுடைய மணலி என்னும் இடத்தில் ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாளுடைய ஒரு ஆலயம். வேணுகோபாலனை நாம் தரிசித்து சற்றே வலம் வர ஆரம்பித்தோமே, ஆனால் அங்கு அழகான மற்றொரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் இந்த நாராயணியத்தில் அடைகின்றோம். இந்த கிருஷ்ணனுடைய திருநாமம் என்ன? அவருடைய தரிசனத்தை அடையும் போதே நமக்கு தெரிந்து விடுகின்றது. சந்தான கிருஷ்ணர் என்ற ஒரு திருநாமத்தோடு இங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். பெயர்தான் சந்தான கிருஷ்ணர், ஆனால் இவர் தரிசனம் அளிப்பது ஆலிலை கண்ணனாக வடபத்ர சாயியாக காரவிந்தேன பதாரவிந்தம் என்று தன்னுடைய உத்தமமான முகாரவிந்தத்தை நமக்கு காட்சியாக அளித்துக் கொண்டு, ஆகா அழகான திருக்கோலம். தான் ஆலிலை மேல் சயனித்த கோலத்திலே ஒரு திருவடியை தன்னுடைய இரண்டு கைகளாலும் தூக்க முடியாமல் தூக்கி தன்னுடைய அதரமான வாயிலே வைத்து சப்பிக் கொண்டிருக்கின்றார். காரணம், அவர் நம்மை அவருடைய உதரத்துக்குள்ளே அடக்கியதால் நமக்கு ஆகாரத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாராம். மற்றொரு திருவடியானது நீட்டிக்கொண்டு நமக்கு திருவடி சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உத்தமமான அழகான மூர்த்தியை இவர் சந்தான கோபால கிருஷ்ணன் என்று இங்கு இருப்பவர்கள் திருநாமமிட்டு கொண்டாடி அழைக்கின்றார்கள். இவருடைய மகிமையானது இந்த தல வரலாறானது கூறுகின்றது. புத்திரப்பேறு, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து இவரை தரிசித்து இவரை வேண்டி இவருக்கு இங்கு வெளியே இவர்கள் அழகாக நமக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்களை எழுதி கொண்டு இவர்கள் 48 நாட்கள் வீட்டிலே அதை கூறினால் கண்டிப்பாக இந்த சந்தான கிருஷ்ணனுடைய அருளுடன் அந்த வம்சமானது வளருகின்றது என்பது இந்த தலவரலாறானது கூறுகின்றது. இதோ அந்த ஸ்லோகத்தையும் நமக்காக இங்கே அவர்கள் அழகாக வெளிப்படுத்தி உள்ளார்கள். ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா. ஓம் தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா. தேவதேவ ஜகநாத கோத்திரவருத்தி கரப்பிரபோ தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். தேவதேவ ஜகநாத கோத்திரவருத்தி கரப்பிரபோகோ தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். எங்களுக்கு வேண்டிய கோத்திரவருத்தியை சீக்கிரமாக ஏ தேவகி சுதனான கிருஷ்ணா, சந்தான கோபாலா, எங்களுக்கு நீ அளித்து விடு என்று பிரார்த்திக்கக்கூடிய உத்தமமான ஸ்லோகமும் இங்கு அமைய பெற்று அதோடு சந்தான கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த நாம் குருவாயூருக்கு திரும்புவோம். அவனுடைய ஆலயத்திலே நாம் மானசீகமாக இப்போது நின்று கொண்டு அவனுடைய பல பூஜைகளை தரிசித்து செய்ய பக்தி பாவத்தில் ஈடுபட்ட நாம்
பட்டத்திரியோடு ஸ்லோகத்திற்கு ஒத்துப்போவது போல கரமபிச்சதே பூஜனவிதோ. இப்போது பகவானுடைய எதிர் சேவை என்று நாம் குறிப்பிட்டோம். எதிரிட்டு பூஜா, அதாவது காலை 5:30 6:15 மணிக்குள் சூரியன் குருவாயூரிலே உதித்து அவன் குருவாயூரப்பனை தரிசிப்பதற்காக ஓடோடி வருகின்றானாம். வரக்கூடிய சூரியனை இங்கு இருப்பவர்கள் பூஜித்து கண்ணனோடு வழிபடுகிறார்களோ, அல்லது வரக்கூடிய சூரியன் தன்னுடைய எதிரிலே தனக்கு காட்சி அளிப்பதற்காக நிற்கக்கூடிய சுவாமியை அவன் பூஜை செய்கின்றார்களோ, எப்படி நாம் அழைத்தாலும் நம்முடைய மனோபாவத்தில் இந்த பேரானது ஒத்துப்போகின்றது. எதிர் சேவா என்று எதிரடி பூஜா என்றும் உஷப்பூஜா. உஷப்பூஜா என்பது அதிகாலை வேளையிலே உஷ வேளையிலே நடத்தக்கூடிய அந்த ஒரு பூஜையானது இங்கு நடைபெறுகின்றதாம். ஏன் சூரியனை வரவேற்கின்றார்கள்? சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் தான் இங்கு நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. கண்ணன் பிறந்தவுடன் யாதவாபிதயத்திலே சுவாமி தேசிகன் அழகாக குறிப்பிடுகின்றார், கண்ணா நீ சூரியன் போன்று இருக்கின்றாய். அதசி தருஷலக்னே திஷ்டபல் ஜக்ரகோஸ்யம் ஸ்வஜன வேதனகானம் வைஜயத்யம் ஜயத்யம் நிகில புவன பத்ம கிளேச நித்ராபிராமோக்ஷாம் தினகரம் அனபாயம் தேவகி பூர்வசந்தியம். சுவாமி தேசிகன் கண்ணன் அவதரித்தான் என்று கூறவில்லை, கிருஷ்ண சூரியன் அவதரித்தான் என்று கூறினாராம். தினகரன் என்றால் சூரியன், தினகரம் அனபாயம் வெளியிலே ஆகாயத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நமக்கு அபாயத்தை ஏற்படுத்துவான். ஆனால் இங்கு குருவாயூரிலே கண்ணனை தரிசிக்க வரக்கூடிய சூரியன் தினகரம் அனபாயம். கிருஷ்ணனாகிய சூரியன் எங்கெங்கெல்லாம் கோயில் கொண்டு இருக்கின்றானோ அவன் நமக்கு அனபாயன், ஆபத்தை போக்குபவனாக இருக்கின்றான். எங்கள் கண்ணனே கிருஷ்ண சூரியன் என்று யாதவாபிதயத்திலே அவன் அவதரித்த காலத்தில் அவனுக்கு ஜாதகத்தை எழுதி மங்களாசாசனம் செய்தார் சுவாமி தேசிகன். அப்போது ஒரு கேள்வி எழுந்தது, சந்திரவம்சத்திலே இரவு 12 மணிக்கு நடுநிசியிலே அவதரித்த ஒரு குழந்தையை எவ்வாறு கிருஷ்ண சூரியன் என்று புகழலாம்? அவனை கிருஷ்ண சந்திரன் என்றுதானே அழைக்க வேண்டும். அவன் அவதரித்ததும் சூரிய வம்சம் அல்ல, சந்திர வம்சத்திலே. சந்திர வம்சத்திலே இரவு 12 மணிக்கு அவதரித்த ஒரு குழந்தையை கிருஷ்ணச்சந்திரா என்று கூப்பிடாமல் சுவாமி தேசிகன் கிருஷ்ண சூர்யா என்று வர்ணித்து விட்டாரே, இது தவறல்லவா என்ற கேள்வி எழுந்ததாம். அப்போது கண்ணனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமையை அவர் அழகாக நமக்கு குறிப்பிட்டு காட்டினார். தவறு செய்தவர்களும் கேட்டார், அப்போது போன அவதாரம் கண்ணனுடையது என்ன அவதாரம்? அவர்கள் கூறினார்கள், ஸ்ரீராம அவதாரம். ராமன் எத்தனை மணிக்கு அவதரித்தான்? பகல் 12 மணிக்கு. அரண்மனையில் எந்த குலத்திலே அவதரித்தான்? சூரிய குலத்திலே அவதரித்தான். சுவாமி தேசிகன் கேள்வியை எழுப்பினார், சூரிய குலத்திலே பகல் 12 மணிக்கு அவதரித்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை நீங்கள் எவ்வாறு அழைக்க வேண்டும்? ஸ்ரீராமசூரிய பிரபோ என்று அழைக்க வேண்டும். ஒரு நாளாவது அவ்வாறு அழைத்தீர்களா? இன்று வரை ஸ்ரீ ராமச்சந்திர பிரபோ என்று ராமச்சந்திர மூர்த்தி என்று நீங்கள் வழிபடுவது உண்மையாக இருந்தால், சூரிய குலத்திலே பகல் 12 மணிக்கு அவதரித்த ராமன் ராமச்சந்திரன் என்றால், எங்கள் கண்ணன் இரவு 12 மணிக்கு சந்திர குலத்திலே அவதரித்தவன் ஏன் ராம சூரியனாக அவன் ஏன் கிருஷ்ண சூரியனாக இருக்கக்கூடாது? ராமச்சந்திரனும் கிருஷ்ண சூரியனும் அந்தந்த வம்சத்திலே அவதரித்தால் கூட தங்களுடைய பெயரை மாற்றி அழைத்தால் ஆனந்தத்தை அடைகின்றார்கள் என்று தினகரம் அனபாயம். அவர் வர்ணித்த கண்ணனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைதான் இந்த பூஜையினுடைய கிரமங்களோ என்று நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த எதிரடி சேவா, எதிர் சேவா என்று சூரியனை பூஜிக்கக்கூடிய அந்த ஒரு சேவையானது இங்கு நமக்கு பெருமையை அளிக்கின்றது. இந்த ஒரு சேவையிலே இவனை தரிசிப்பவர்களுக்கு கண் பார்வையானது வளருமாம், சூரியனுடைய அருளானது கிடைக்குமாம், சூரியனுடைய தோஷமானது அவர்களுக்கு விலகுமெல்லாம் என்ற பலன்களெல்லாம் சூரியனால் நமக்கு இந்த சேவையிலே ஏற்படுவதால் அவனை வரவேற்று பூஜையானது செய்யப்படுகின்றது. அப்போதும் குருவாயூரப்பனை இவர்கள் வெறுமே நிற்க வைப்பதில்லை. ஒவ்வொரு தரிசனத்திற்கும் ஒவ்வொரு சேவைக்கும் அவன் நைவேத்தியத்தை எதிரே வைக்காவிட்டால் அவன் பூஜையை ஏற்றுக்கொள்வதே இல்லை.
மீண்டும் மீண்டும் அவன் உன்னி கிருஷ்ணன் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது எத்தனை பிரசாதங்கள், வெள்ளை அரிசியால் செய்யப்பட்ட வெள்ளை நைவேத்தியம் அவனுக்கு வேண்டும். சர்க்கரையும் வெள்ளமும் கலந்த வெள்ள பாயசமானது, சர்க்கரை பொங்கல் என்று நாம் தமிழ்நாட்டிலே வர்ணிப்போமே, அந்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக, சூரியனுக்கு பிடித்தது சர்க்கரை பொங்கல், சூரியனுடைய சேவைக்கு அதை சர்க்கரை பொங்கலுக்கு கண்ணனோடு சேர்த்து அவனுக்கு நைவேத்தியமாக அவர்கள் அளிப்பதும் நாம் தமிழ்நாட்டு வழக்கத்தை சிந்திக்கும் போது நமக்கு பொருத்தமாகத்தான் தெரிகின்றது. சர்க்கரை பொங்கலோடு கண்ணன் விட்டு விடுவானா? அந்த இனிப்பானது அவனுக்கு குறைய வேண்டும் என்றால் ஒரு தனியாக உருளி பாத்திரத்திலே சூடாக சுவை மிகுந்த வெண்பொங்கலையும் அவனுக்கு பிரசாதமாக வைக்க வேண்டுமா? ஆக வெண்ணெய், வெள்ள பாயசம் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல், வெள்ளை அரிசியால் செய்யப்பட்ட அரிசி நைவேத்தியம், இது மட்டுமல்ல, உயர்ந்த வெண்ணெயையும் அவன் எப்போதுமே ஒவ்வொரு பூஜையிலேயும் சுவைத்து சாப்பிடுகின்றானோ இல்லையோ கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கதலி பழத்தையும் அவனுக்கு வைத்து அந்த அன்றை மணி முதல் 6:15 மணி வரை நடக்கக்கூடிய எதிரெட்டு பூஜையை முடித்து கதவை திறந்து இதோ 6:15 மணிக்கு அந்த கண்ணனுடைய உத்தமமான இவ்வளவையும் சாப்பிட்ட திருப்தியோடு நம்மை நோக்கக்கூடிய அழகான திவ்ய தரிசனத்தை 1 மணி காலம் நாம் அடைகின்றோம். 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரை உள்ளே அவனுடைய திவ்ய தரிசனம். கதவு நடை சார்த்தப்படுவதில்லை, நாம் கொடிக்கம்பத்திலிருந்து தரிசிக்கலாம். ஆனால் அந்த சமயத்திலே கரமபிச்சதே பூஜன விதோ, வெளியிலே அழகான ஒரு பூஜையானது குருவாயூர் க்ஷேத்திரத்தில் தொடங்குகின்றது. அந்த பூஜை என்ன? ஸ்ரீவேலி பிரதட்சிணம். கண்ணனே கண்ணனை சுற்றி வரக்கூடிய அழகான உத்தமமான உற்சவம். ஒவ்வொரு நாளும் 3 ஸ்ரீவேலிகள். அந்த ஸ்ரீவேலியிலே யானை பாதையிலே உயர்ந்த பிராகாரத்திலே யானை மேல் உற்சவமூர்த்தியான கண்ணன் அமர்ந்து கொள்ள, அங்கு இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் தாங்களும் கண்ணனை பிடித்துக் கொண்டு உற்சவ மூர்த்தியை பயபக்தியுடன் மூலஸ்தானத்திலிருந்து செண்டாவாத்தியங்கள் முழங்க எடுத்து வர, கொடிக்கம்பத்தை தாண்டி அதோ உத்தமமான யானையின் மேல் நம்பூதிரியனுடைய கையிலே அமர்ந்து கொண்டு கண்ணன் ஸ்ரீவேலிக்கு தயாராக கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய சேவைதான் ஸ்ரீவேலி பிரதட்சிணம் என்று நாம் அழைக்கக்கூடிய உத்தமமான இந்த சேவை. காலையிலே 7:15 மணிக்கும், அதே போன்று மாலையிலே 4:15 மணிக்கும், இரவு 8:30 9 மணிக்குள் இந்த ஒரு கால அவகாசங்கள் குருவாயூரப்பனுக்கு நடக்கக்கூடிய உதயாஸ்தமன பூஜை, குருவாயூர் ஏகாதசி முதலியவைகளை கொன்று மாறுபட்டாலும் அநேகமாக இதே சமயத்திலே இவனுக்கு இந்த ஸ்ரீவேலி பிரதட்சிணமானது நடக்க ஆரம்பிக்கின்றது. அதோ யானையிலே ஏறி குருவாயூரப்பன் தன்னுடைய பிரதட்சிணத்தை தொடக்குவதற்கு அமர்ந்து விட்டான். நாமும் அவனை நிம்மதியாக தரிசித்துக் கொண்டே இருப்போம். அவனுடைய ஸ்ரீவேலி ஓட்டத்தை, குருவாயூர் பூஜை விவரங்களை அடுத்த பகுதியிலே இந்த ஆலயத்தின் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்போம். நாராயணா ஸ்ரீமன் நாராயண